ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னடா இது பாக்ஸை மட்டும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. ஸோ என்னோடய ரெயின் லில்லிஸோட ப்ராப்ளம்ஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 6 மந்த்தாகவே என்னோடய ரெயின் லில்லிஸ் வந்துட்டு ஃப்ளவர்ஸே கொடுக்காமல் இருந்தது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இந்த மண்ணெல்லாம் ரெயின் லில்லிஸ்லேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வெறும் பாக்ஸை தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இது எதனால் வந்தது, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோஸ் தான் இது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பல்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அந்த பல்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்ததை நான் காட்டுறேன். அதை மண்ணை பார்த்திங்களா, மண்ணில் வந்துட்டு மண்புழு எல்லாமே இருக்குது. மண் பட் நல்லா தான் இருக்குது. இந்த சத மண் அப்படின்னு சொல்லியது இந்த மண் தாங்க. பாருங்கள், தண்ணியை ஊற்றலை பார்த்திங்களா. இந்த மாதிரி மண் இருக்கக்கூடாது. இப்படி மண் இருந்ததுன்னா எந்த செடியாக இருந்தாலும் வேர் பிடிக்காது. இதுதான் துளி மண் மாதிரி இருக்கும்னு சொல்லியது. இந்த மண்ணை தான் நாங்கள் போட்டதுனால தான் வேர் வரலை. ஸோ மண் இப்படி இப்படி உதிர்ந்துருக்கும், இப்படி இருக்கணும். இப்படி எடுக்கும் போது வந்துட்டு என்ன பண்ணணும்னா இப்படி புழுன்னு இருக்கணும். இப்படி உதிர்த்து விட்ட மாதிரி இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வேர்கள் போடுறதுக்கு இதாக இருக்கும். பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மண்புழுலாம் வச்சுருக்கு. நிறையா மண்புழு வந்துச்சுன்னா உரம், அது மண் நல்ல உரம் மண் தான். பட் மண் வந்துட்டு நம்மளுக்கு சரியில்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா எந்த செடியாக இருந்தாலுமே வேர் வைக்காது. ஸோ ரோஸ்க்காக இருக்கட்டும், மற்ற பிளான்ட்டுக்காக இருக்கட்டும். ஸோ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை இந்த டைமில் நான் எடுத்திருக்கேன். மற்ற செடியெல்லாம் மாற்றணுங்க. ஸோ மழை டைமில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், மேலே பிளான்ட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பூ வரலை அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மண்ணை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நான் அந்த பல்ப்ஸையுமே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா அந்த பல்ப்ஸ்லலாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி பல்ப்ஸ். ஸோ அதெல்லாம் நாங்கள் காய வச்சாலுமே கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் திரும்பவும் என்ன பண்ணோன்னா, மழை பெய்யாத இடத்துல கொண்டு வந்து மலைகள் தண்ணி விழாமல் அந்த இதை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். வெயிலும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டி பல்ப்ஸை இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ மதர் பல்ப்ஸு, அதுக்கு கூட இருக்க பல்ப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை வீட்டுக்குள்ளே காய வச்சுருக்கேன். ஸோ நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்களா. ஸோ மொத்தமாக அந்த பாக்ஸஸில் இருந்தது எல்லாத்தையுமே ஒரு 6 வெரைட்டிஸ் ரெயின் லில்லிஸ் நாங்கள் தனியாக எடுத்து இப்போ அதை காய வச்சுருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு பல்பையும் பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான பல்பு பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள இந்த வேர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் திரும்ப நடணும். ஸோ நான் திரும்ப நடும்போது அதுக்கான வீடியோஸை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பல்பெல்லாம் பாருங்கள், வெங்காயம் போல் சின்ன சின்னதாக அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸே வரலை. ஸோ வேர்லாம் நல்லா தான் வச்சுருக்கு, ஃப்ளவர்ஸ் வரலை. ஆனால் ஒவ்வொரு இதில் வந்துட்டு வேர்கள் இல்லை, பார்த்துக்கோங்க. வேர்கள் இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுனால ஃப்ளவர் வரவே இல்லை. பல்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ளவர் வராதனால நாங்கள் இந்த செக் பண்ணி எடுத்த போது தான் தெரிஞ்சது மண்ணோட ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ மண்ணை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நட்டு வைப்போம். நட்டு வைக்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி நட்டு வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இன்னொன்றையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பல்ப்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது 4மே வந்துட்டு வேறு அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ இது ஒன்று தான் வந்துட்டு மதர் பிளான்ட்டு. இந்த மதர் பிளான்ட்டில் இருந்து தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பார்த்திங்களா, இதுக்கு பக்கத்துலேயே இருந்து இப்படி வர்றது தாங்க. ஸோ இதோட குட்டி பல்ப்ஸ், பேபி பல்ப்ஸ் இவங்க மட்டும்தான் மதர் பல்ப்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ரெயின் லில்லிஸ் டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்லே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இதெல்லாம் இன்றைக்கி காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம போட போகிறோம். ஸோ எப்போயுமே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலுமே ஃப்ளவர்ஸ் வராமல், ரொம்ப நாள் ஃப்ளவர்ஸ் வராமல் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை செக் பண்ணி பாருங்கள், எதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி அப்படியே விட்டுறாதீங்க. எனக்கு கண்டினியூஸ் வந்துட்டு மழை இருந்ததுனாலையும், பட் எனக்கு இங்கே வீட்டில் வந்துட்டு நிறைய செடிகள் வைக்கிறதுக்கு அலோட் கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையுமே வந்துட்டு நாங்கள் அந்த பாட்டு வந்துட்டு அதிகமாக நான் பார்க்காம இருந்தேன். ஸோ என்ன மாதிரி அந்த தவறுகளை நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு.
ஸோ இத்தனை நாள் ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே ஃப்ளவர்ஸே வரல, ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வைக்கவே இல்லை. ஸோ என்னென்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி கவனிக்காமல் இருக்காதீங்க. அதுக்காக தான் முக்கியமாக உங்களுக்காக நீங்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள்லாம் வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸோ அது மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் எடுத்திருக்கேன். ரெயின் சீசன்லலாம் வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்துட்டு கண்டிப்பாக. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை Genreviews.online. இந்த Genreviews.onlineல் நீங்கள் லேட்டஸ்ட்டான எல்லா பொருட்களையுமே பெஸ்ட்டான பொருட்களாக வாங்கிக்கிற முடியும். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட Genreviews.onlineல் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்கின ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரிவ்யூஸை பார்த்துட்டு நீங்கள் ப்ராடக்டை வாங்கிக்கலாம். வருங்க எல்லா ட்ரெயின் டைம்லேயுமே வந்துட்டு ஃப்ளவர் வரும். ஸோ எங்களுக்கு இங்கே வந்துட்டு கண்டினியூஸ் மழை இருந்தப்போ கூட இந்த ஃப்ளவர்ஸ் வரல. ஸோ அதனால தான் எங்களுக்கு டவுட்டே. என்ன மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் இதில் கண்டிப்பாக ஃப்ளவர் வந்திருக்கணுமே, ஏன் ஃப்ளவர் வரல அப்படின்றதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது. ஓகே, இந்த ஒரு சின்ன வீடியோவை இன்ஃபர்மேஷனை நீங்களுமே தெரிஞ்சுக்கிறணும். நீங்களும் செடிகளை வந்துட்டு ஸோ எந்த மாதிரி இருக்குது, ஏன் ஃப்ளவர் வரமாட்டேங்குது அப்படின்றத அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோஸுக்கும் சரிங்க, மற்ற எந்த பிளான்ட்டுக்காக இருந்தாலும் பிளான்ட் எந்த கண்டிஷனில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா? பிளான்ட்ஸோட கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அதை வளர்க்க முடியும். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரைட்டிஸை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதெல்லாம் காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆதரவு தான் நாங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனல்லையும் ஒவ்வொரு மெசேஜை பார்த்து தான் நாங்கள் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.